தமிழகத்தில் பெரிய தொழில், பெரிய வணிக நிறுவனங்களுக்கு மின்கட்டணம் உயர்வு. வீட்டு மின் இணைப்புகள், சிறு வணிகர்களுக்கு எந்தவித மின்கட்டண உயர்வும் இல்லை என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. நாடு முழுவதும் ரயில் கட்டண உயர்வு செவ்வாய்க்கிழமை முதல் அமல். கிலோமீட்டருக்கு அரை பைசா உயர்த்தப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. ஆதார் சரிபார்ப்பை மேற்கொண்டவர்கள் மட்டுமே தட்கல் முறையில் டிக்கெட் முன்பதிவு செய்ய செவ்வாய்க்கிழமை முதல் அனுமதி. ரயில் பயணிகள் பட்டியல் இனி 8 மணி நேரம் முன்பாகவே வெளியிடப்படும் நடைமுறையும் அமலுக்கு வருகிறது. லாக்அப் மரணத்தில் யார் கடமை தவறினாலும் அரசின் நடவடிக்கை மிக மிக கடுமையாக இருக்கும். சட்டம் ஒழுங்கு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் எச்சரிக்கை. விசாரணை என்ற பெயரில் இளைஞரை தாக்கியது ஏன்? அவர் என்ன தீவிரவாதியா? சிவகங்கை இளைஞர் மரணம் தொடர்பாக காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. போலீசார் அஜித்தை அடித்து சித்திரவதை செய்த சத்தத்தை தாங்கள் கேட்டதாக உள்ளூர் பகுதி மக்கள் பேட்டி. சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நாங்க இங்க பார்த்தோம், எல்லாருமே பார்த்தோம். கூட்டிட்டு போகும்போது நான் மட்டும் இல்ல, எல்லாருமே டோட்டலா பார்த்தோம். ஆட்டோல தூக்கிட்டு வந்துதான் போட்டாங்க. அவன் நடந்து வரல, தூக்கி உள்ள இருந்து தூக்கிட்டு வந்தாங்க. அடி சத்தம், அடி சவுண்டு, டமா டமா டமர்னு மாத்தி மாத்தி கேட்கதான் செஞ்சுச்சு. இங்கிட்டு இப்படி கதவை பூட்டிக்கிட்டாங்க, போக முடியல. ஐயோ ஐயோன்னு கத்தவும் நாங்க அப்படி இருந்து எட்டி பார்த்ததுக்கு இங்க என்னமா சொல்லி உங்களுக்கு போங்கம்மான்னு சொல்லி போலீஸ்காரன் அனுப்பிட்டாங்க சார். சிவகங்கை இளைஞர் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது இதுவரை வழக்கு பதிவு செய்யாதது ஏன்? தொடர் காவல் நிலைய மரணங்களுக்கு முதல்வர் கூறும் பதில் என்ன என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. சென்னையில் 120 மின்சார பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். செல்போன் சார்ஜ் செய்யும் வசதி, 7 சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் பேருந்துகள் இயக்கம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக பழனிசாமி விமர்சனம். தவறான தரவுகளை வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவருக்கு போதிய புரிதல் இல்லை என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதில். இரண்டாயிரத்து 24-25 அரவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை. டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் வழங்கும் வகையில் 297 கோடி ரூபாய் வழங்கி அரசாணை வெளியீடு. தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடக்கம். நம்பிக்கையுடன் உற்சாகமாக வகுப்புகளுக்கு சென்ற மாணவ மாணவிகள். சிவகங்கை மாவட்டம் தனியார் பள்ளி மாணவன் உயிரிழப்பு. உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். சம்பவ இடத்தில் திருப்பத்தூர் டிஎஸ்பி செல்வகுமார் விசாரணை.